அனைவருக்கும் அன்பான வணக்கம். இப்போது நவராத்திரியில் 10 நாள் உற்சவம் ரொம்ப கிராண்டாக நடந்துகிட்ருக்கு. இல்லை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மரப்பாச்சி பொம்மை. இந்த மரப்பாச்சி பொம்மைக்கு எப்படிலாம் அலங்காரம் பண்ணலாம் அப்படின்றது நிறைய விஷயம் இருக்குது. அதில் எனக்கு தெரிஞ்ச அலங்காரத்தை வச்சு நான் அதை ஒன்று பெருமாளும் தாயாருமா மாற்றி அதுக்கு அலங்காரம் பண்ணியிருக்கேன். பெருமாளுக்கு பாருங்கள், அழகாக பட்டு வேஷ்டி கட்டி அவருக்கு கையெல்லாம் கொடுத்து சங்கு சக்கரம் வச்சு திருநாமம் அணிச்சு அதுக்கப்புறமா கிரீடமும் போட்டு அவருக்கு பூநூல் கொண்டு அப்படின்ற மாதிரி நகைலாம் போட்டு அவரை பெருமாளாகவும் மாற்றிருக்கேன். கீழே தாயாருக்கு கீழே ஒரு பாவாடையும் மேலே ஒரு பாவாடையும் அவங்களுக்கு திருமாங்கல்யம் நகைலாம் போட்டு அவங்களுக்கும் திலகம் எல்லாமே வச்சு மரப்பாச்சி பொம்மையை ஒரு அழகாக தாயாரும் பெருமாளுமா நான் மாற்றிருக்கேன். எப்படி இருக்குன்றத நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்தது இதில் பார்த்தீங்கன்னா குபேரர் அழகாபுரி மாளிகையில் குபேர அரசவை. இதை குபேரர் செட்டு மாதிரி ஒன்று அப்படியே வச்சுருக்கேன். இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா முத்து பவளம் தங்கம் காயின் ரத்தினம் இதெல்லாம் இருக்கும் இல்லையா குபேரர்கிட்ட. ஸோ அந்த மாதிரியான ஒரு செட்டப்பில் என்கிட்ட இருக்கிற கலெக்ஷனை வச்சு குபேரர் குபேர அரசவை அப்படின்ற மாதிரி ஒரு தீம் செட் பண்ணி பிளான் பண்ணி வச்சுருக்கேன். நான் இதை எல்லாமே எப்படி இருக்குன்றத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.